1983 ஜெர்சின்ற தீவிர ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் ஹென்ரி வில்லியம் டல்கிலிஸ் கெவில். அவங்க அம்மா பேரு மரியன்னை. அவங்க பேங்க்ல ஒரு செக்ரட்டரியா இருக்காங்க. அவங்க அப்பா பேரு கோலின் கெவில். அவங்க ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாங்க. இவன் 5வது பையனா பிறக்கிறான். இவனுக்கு சின்ன வயசுல கம்ப்யூட்டர் ஒர்க்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா அம்மா ஆட சொன்னா கூட அவன் கம்ப்யூட்டர்லயே தான் உட்காந்துருப்பான். ஜெர்சி தீவுல படிப்பு எதுவுமே செட் ஆகல அப்படின்றத ஜெர்சி தீவு விட்டு இங்கிலாந்து போறான். அவன் இங்கிலாந்து போனோட நடிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறான். தன்னோட 17வது ஸ்கூல் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து இன்க்ளூடிங் கிரீஸ், மிடில் சம்மர் நைட் ஸ்ட்ரீம், அப்புறம் டாம் ஸ்டாப்பர்ட்ஸ், டார்க் ஹேம்லெட்ஸ் அப்படின்ற சீரிஸ் ஃபுல்லாவே நடிக்கிறாரு. அதே 17 வயசுல அவரோட கிளாஸ்மேட்டா இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு தான் 2000 ப்ரூஃப் ஆஃப் த லைஃப் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல ரசல் குரோ வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஹென்ரி கெவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவரோட நடிப்பை பார்த்த ரசல் குரோ வந்து தமிழ் ஒரு சிறந்த ஆக்டரா ஒருவே நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. ஆனா அந்த ரசல் குரோ 2001 கிளாடியேட்டர் படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. 2001 வெண்டிட்டா அப்படின்ற ஒரு படத்துல சைடு ரோல் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2002 கிறிஸ்டோ அப்படின்ற படம் எடுக்கும்போது ரொம்ப வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே வெயிட் லாஸ் பண்ணி அந்த படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறைய பிரிட்டிஷ் டெலிவிஷன்ல ஒரு கெஸ்ட் ரோலும் பண்றாரு. 2003 கேப்சர் த கேஸ்டல் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறாரு. அது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. எல்லாமே சைடு ரோல் மட்டும் தான் பண்றாரு. மெயின் ரோல் எதுலயுமே பண்ணல. 2006 கிறிஸ்டன் ஆஃப் ஐஸ்லாட் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் பார்ப்படம் அதுலயுமே நடிக்கிறாரு. தொடர்ந்து சைடு ரோல் பண்றதால ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாரு. நமக்கு ஒரு மெயின் ரோலே கிடைக்கல, நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. அதே டைம்ல 2006 லீட் ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது ஜேம்ஸ் பாண்ட் படமான கேசினோ ராயல் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த படம் வந்து ரொம்ப எங்க இருக்க நீனு அப்படின்றதால அவரை ரிஜெக்டும் பண்றாங்க. அதுல வந்து டேனியல் கிரேக் நடிச்சிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அந்த படம் தான் நாட் 7 ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற ஒரு படம் வர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்சைஸாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2007 ஒரு டெலிவிஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. த டுடர்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் பண்றோம், அதுக்கு வந்து நீங்க லீட் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் போய் நடிக்கிறாரு. அந்த சீரிஸ் வந்து 2007 இருந்து 2010 வரைக்கும் நடிக்குது. அதையும் பார்க்கறாரு. அதே டைம்ல ஸ்டார் டஸ்ட், உட்டி ஆலன், வாட் எவர் வர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பல படத்துல சைடு ரோல் பண்றாரு. த டுடர் சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்கில்ஸை பார்த்து 2011 இம்மார்டல்ஸ் படத்தை கொடுக்குறாங்க. அந்த படம் சொல்லவே தேவையில்லை, வேற லெவல் ஹிட் ஆயிருச்சு. அப்புறமா 2012 த கோல்டு லைட் ஆஃப் டே அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுக்குறாங்க. 2011 அந்த படத்துக்கு ஓகே பண்ணியிருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனது என்னவோ 2012 தான். ஆனா அந்த படம் அவர் எதிர்பார்த்த லெவலுக்கு ஓடல. அதே 2011 சூப்பர்மேனுக்கு கேஸ்ட் பண்றதுக்காக ஆளை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹென்ரி கெவில ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதே டைம்ல அவரு த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலயும் கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே டைம்ல 2 சான்ஸ் இருக்கு, ஆனா 2மே லீட் ரோல், 2மே மிகப்பெரிய படம். எந்த படத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு அவரு கையில போன் எடுத்து டிசியூக்கு போன் அடிக்கிறாரு. சூப்பர்மேன் ஆடிஷனுக்கு நான் எப்போ வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டு சூப்பர்மேன் ஆடிஷனுக்கு போய் செலக்டும் ஆகுறாரு. டிசியூ நீங்க வந்து உங்களோட உடம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, உடம்பு ஏத்துங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே யோசிக்கல, நேரா ஜிம்முக்கு போறாரு, உடம்பு ஏத்துறாரு. அந்த சூப்பர்மேன் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர்மேன் ட்ரெஸ் ரொம்பவே சின்னதா இருக்கு. அவரோட உடம்பு அவங்க எதிர்பார்த்த விட ரொம்பவே பெருசா இருக்கு. அதனாலே அந்த சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் இந்த அளவுக்கு உடம்பை ஏத்துவாரு அப்படின்ட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமா ஹிட் ஆகுது. சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்ற ஒரு படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச் ஆகுது. சூப்பர்மேனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவர் ஃபிட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் 2016 பேட்மேன் vs சூப்பர்மேன் நடிக்கிறாரு. 2017 ஜஸ்டிஸ் லீக் நடிக்கிறாரு. டிசியிலே ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டரா ஹென்ரி கெவில் இருக்காரு. ஆக்டிங்க பார்த்த டாம் க்ரூஸ் வந்து 2018 மிஷன் இம்பாசிபிள்ல நீங்க வில்லனா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா ஹென்ரி கெவில் நான் ஹீரோவா நடிச்சிட்டேன், வில்லனா நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வாரேன் அப்படின்னு சொல்லி மிஷன் இம்பாசிபிள் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. 2019 நெட்ஃபிளிக்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஏன் ஓனா ஒரு சீரிஸ் பண்ணா என்ன அப்படின்ட்டு ஒரு சீரிஸ்க்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீரிஸோட பேரு விச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதுல வந்து ஹென்ரி கெவிலே போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதால ஹென்ரி கெவில் த விச்சர்ஸ் படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த சீரிஸ் மோஸ்ட் டெபியூட் வியூடு அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணுது. 2020 ஷெர்லாக் ஹோம்ஸோட பிரான்சைஸான என்னோலா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் மிட்டர் ஃபிளாப் ஆகுது. அதுக்கப்புறம் 2022 என்னோலா ஹோம்ஸோட செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதே 2022 வருஷத்துல ராக் நடிச்ச பிளாக் அடம் படத்துல இவர் ஒரு கேமியோ ரோல் கொடுத்திருப்பாரு. அதுவும் சூப்பர்மேனா. ஆனா 2022 வருஷத்துல கடைசி வருஷம் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வருஷத்துல தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த விச்சர்ஸ் படத்தோட சீசன் 3 வந்து அதோட முடியுது. சீசன் 4 வந்து வேற டைரக்டர் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரு நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி ஹென்ரி கெவிலே அதுல இருந்து விலகுறாரு. அந்த டைம்ல தான் டிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நாங்க எல்லா சூப்பர் ஹீரோவையும் ரீபூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. த கார்டியன் ஆஃப் கேலக்ஸி 3 படத்தை எடுத்த ஜேம்ஸ் கன் வந்து புதுசா ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்றாரு டிசியூலயே. அதுல எல்லாருமே புதுசா தான் ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சூப்பர்மேனை நாங்க வேற ரீகேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹென்ரி கேவிலும் வேற வழியே இல்ல, அதுல இருந்து விலகிறாரு. டெட்பூல் அண்ட் உல்லோரினோட டைரக்டரா இருக்க ஷான் லெவி ஹென்ரி கேவில கூப்பிட்டு நீங்க என் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரும் நடிச்சிருப்பாரு. அதே டைம்ல தான் இவர் நடிச்ச படம்
படமான ஏர்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஆக்ஷன் படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம். ஆனா அந்த படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆகுது. அதுக்கப்புறமா டெட்புல் அண்ட் உல்வரின் படம் வருது. அந்த படத்துல இவர் வந்து கெவிலேரியன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமியோ ரோல் கொடுத்திருப்பாரு. அதாவது எக்ஸ்மனோட ஒரு வேரியண்டா அவர் நடிச்சிருப்பாரு. படத்துல இவரோட கேமியோ ரோல் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா மிகப்பெரிய கிளாப்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல. இவர் ஒரு 20 செகண்ட் கேமியோ ரோலுக்காக 8 மணி நேரம் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைரக்டரா இருக்க ஷான் லிவியே சொல்லியிருந்தாரு. இதனால இவருக்கு உடல்நல பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சு. அது இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷான் லிவி நியூயார்க் டைம்ஸ்ல சொல்லியிருப்பாரு. இவரோட அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து எம்சியூல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுக்கலாம். ஆமா, எம்சியூல இவரை வச்சுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா மேபி இவருக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் இருக்கு அப்படின்ற மாதிரி எம்சியூல சொல்லியிருக்காங்க. ஆனா இவரை உல்வரினுக்கு அடாப்ஷனா போடுவாங்களா இல்ல அப்படின்னா வேற ஒரு சூப்பர் ஹீரோவா இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. அடுத்த படமா இந்த கிரே அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படம் 2025 வருது. சொல்ல முடியாது, எம்சியூல அடுத்த ஒரு சூப்பர் ஹீரோவா வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வரலாறா